அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல். கெட்ட தீய வினைகள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில் இருந்தால் அதை மிக எளிமையாக சரி செய்வது எப்படி என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகின்றேன். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பரிகாரம் வழிபாடு மிக உன்னதமான சூட்சமமான ஒரு வழிபாடு. இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது கைமேல் பலன் தரும். தீயவினை என்பது நம்முடைய முன்னேற்றம், நம்மளுடைய மகிழ்ச்சி, நம்ம குடும்பத்தாரினுடைய ஆனந்தத்தை பார்த்து நம்ம கூடவே இருக்கிறவங்க அல்லது நம்ம எதிரிகள் யார் வேணால் நம்ம குடும்பத்துக்கு தீயவினை செய்யலாம். அதைத்தான் நீங்கள் செய்வினைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏவல், பில்லி, சூனியங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் இருக்கா சாமி அப்படின்னு ஒரு கேள்வி பல நாட்களாக இருந்துக்கிட்டே இருக்குது. நிச்சயம் இருக்குங்க. ஏன்னா இறை சக்தின்னு ஒன்று இருந்தால், நல்ல சக்தின்னு ஒன்று இருந்தால், தீய சக்தின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அப்பேற்பட்ட இந்த தீய வினையை முற்றிலுமாக உங்கள் வீட்டிலேருந்து அகற்றுவதற்கு நான் சொல்கிறேன், இதை செய்யுங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் அன்பானவர்களே. மாந்திரிக கலை என்பது மிக புனிதமான ஒரு கலைங்க. இந்த மாந்திரிக கலையில் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சில தீய விஷயங்களுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாந்திரிக கலையில் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு உங்கள் சொந்த முன்னேற்றத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், தொழிலாக செய்யலாம், இது ஒரு சேவையாக கூட செய்யலாம். தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக 21 நாளில் மாந்திரிக கலையை கற்றுத்தரும் வகுப்புகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க, விளக்கம் தருகின்றேன். ஒரு பித்தளை பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறத செய்யறதுக்கு ஒரு பித்தளை பாத்திரம் அல்லது ஒரு செம்பு பாத்திரம். அந்த செம்பு பாத்திரம் அல்லது பித்தளை பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் நிரப்பணும். தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணீரில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் குங்குமமும் கலக்கணும். உப்பு குங்குமம் கலந்து அந்த பாத்திரத்தை மூடி, அந்த மூடிக்கு மேலே கொஞ்சம் குங்குமம் பரப்பி ஒரு கற்பூர வில்லை வச்சு தீபம் ஏற்ற வேண்டும். அவ்வாறு தீபம் எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பித்தளை பாத்திரத்தை 2 கைகளிலும் எடுத்து உங்கள் வீட்டில் எல்லா அறைகளுக்குள்ளும் போயிட்டு வாங்க. எல்லா அறைகளுக்கும் போயிட்டு அந்த அறையில் 3 முறை சுற்றுங்க. எல்லா அறைகளுக்குள்ளேயும் போய் அதை 3 முறை தீபாரத்தி காட்டுற மாதிரி ஒவ்வொரு அறையிலையும் காட்டிட்டு அதை அப்படியே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும். எல்லா அறையிலையும் போகணும். ஒரு அறையை கூட நீங்கள் தவற விட்டுறக்கூடாது. எல்லா அறைக்குள்ளேயும் போயிட்டு வீட்டிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து அந்த கற்பூரத்தை உங்கள் வீட்டு வாசலில், கற்பூரத்தை மட்டும் எடுத்து வாசலில் வச்சுட்டு அந்த குங்குமம், அந்த தண்ணீர் எல்லாத்தையும் ரோட்டுக்கு ஓரமாக ஊற்றி விட்டுருங்க. அல்லது முச்சந்தி தடம் இருந்தால் முச்சந்தி தடத்தில் ஊற்றி விடுங்க. சாமி, இது எவ்வளோ பெரிய பித்தளை பாத்திரம் இருக்கலாம்? உங்கள் வீட்டில் இருக்கிறது, இதுக்காக புதுசாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிற அளவு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த சூட்சமத்தை என்னைக்கு செய்யணும் தெரியுங்களா? அமாவாசை திதியில் செய்யலாம் அல்லது பௌர்ணமி திதியில் செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும்? சூரியன் மறைந்த பிறகு. சூரியன் மறைந்த பிறகு அமாவாசை அல்லது பௌர்ணமி திதியில் இந்த பரிகாரத்தை செய்தால் சுபிட்சமாக இருப்பீர்கள். கெட்ட வினைகள் அத்தனையும் விலகி ஓடும். சாமி, இது ஒவ்வொரு மாதமும் செய்யணுமா? ஒவ்வொரு மாதமும் செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. 3 மாதத்திற்கு ஒரு முறை செய்தால் போதுமானது. 3 மாதத்திற்கு ஒரே ஒரு முறை செய்யணும். அதுக்காக ஒவ்வொரு அமாவாசை, ஒவ்வொரு பௌர்ணமி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. 3 மாதத்துக்கு ஒரு முறை இதை தொடர்ந்து செய்ய 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 தீயவனை உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி ஓடும். மிக எளிமையான சூட்சமம். நீங்கள் தண்ணீரை எடுத்து முச்சந்தி தடத்துலையோ அல்லது சாலையின் ஓரமாவோ ஊற்றிட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது அந்த பாத்திரம், அந்த தட்டு எல்லாம் சுத்தமாக கழுவிடணும். கை கால் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தலைக்கு தண்ணி தெளிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வரணும். மாதவிலக்கு நேரத்தில் இதை செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாதவிலக்கு ஆனவங்க செய்யக்கூடாது. வீட்டில் நீங்கள் மாதவிலக்கு ஆகிட்டீங்கன்னா மற்றவங்க இதை செய்யலாம். மாதவிலக்கு ஆனவங்க இதை செய்யக்கூடாது. அசைவம் சாப்பிட்ருக்கவங்க இதை செய்யக்கூடாது. சுத்தமாக இருக்கிறவங்க தான் இதை செய்யணும். உங்கள் வீட்டில் மாதவிலக்கான பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த நாளில் இதை செய்யலாமான்னா அது தவறு கிடையாது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து ஆனந்தமாய் வாழுங்கள், எந்த கெட்ட சக்தியின் தாக்கமும் இல்லாமல். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்னை வராகி தேவியின் சக்தியை முழுமையாக உணர வேண்டுமா? வீட்டிற்குள் அன்னை வராகி தேவியை வரவழைக்க வேண்டுமா? 21 நாள் வராகி உபாசனை வகுப்பு நடைபெறுகின்றது. விவரங்களுக்கு வாட்ஸ்அப்பினில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். மாக்காளியே நமக.